லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பவும் வேத பகுதியில் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதில் 26வது அதிகாரம் அதில் 20ஆம் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். ஒரு நெருப்பில் விறகு நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, எவ்வளோ பெரிய எரிகிற நெருப்பாக இருந்தாலும் அதை எரிய வைக்கிற தன்மை குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு காணாமல் போயிடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் நம்ம பல நேரங்களில் கோல் சொல்வதனால, குறைகள் கண்டுபிடிப்பதனால அந்த நெருப்பு நம்ம வாழ்க்கையில் எரிந்து கொண்டே இருக்கிறது. பல குடும்பங்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்நாள் முழுவதும் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி அநேகர் எங்கிட்ட ஆலோசனை கேட்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எப்பவுமே சண்டை இருக்கக்கூடாது. சண்டை எல்லா குடும்பத்திலும் சகஜம்தான். ஆனால் எப்பவுமே சண்டை இருந்தால் அதில் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது கோல் சொல்லுகிற பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாலே அந்த அக்கினி அவிழ்ந்து போகும்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் கணவரை குறித்தோ, உங்கள் மனைவி குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய பெற்றோர்களை குறித்தோ அவங்களுடைய தவறுகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைச்சு கொண்டே இருக்கிறீங்களோ அன்றைக்கு முதற்கொண்டு அப்படியே சண்டை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த காரியத்தை விட்டுட்டு அவங்களுடைய நிறைவை நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறனோ அன்றைக்கு ஒரு சமாதானம் நம்மளுடைய குடும்பத்தில் வரும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிகளுக்குள்ள இல்லை குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய குறைவுகளை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நீ எவ்வளோ குறைவுள்ளவராக இருக்கிற, நீ அவ்வளோ குறைவுள்ளவனாக இருக்கிறன்னு சொல்லி அந்த குறைவுகளையே அவங்க பேசி கொண்டிருப்பதனால அவங்க குடும்பம் குறைந்தே காணப்படுகிறது. அப்போது நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் வெளியே எடுக்கணுமோ அதை எடுத்து பாருங்கள். நிச்சயமாக அந்த நெருப்பு என்பது அமிழ்ந்து போவதை காணப்படுகிறது. எப்படி கட்டை இல்லாமல் நெருப்பு தானாக அவிழ்ந்து போகுமோ அதே போல் உங்களுடைய அந்த குறை சொல்லுகிற, அந்த கோவப்படுகிற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்க அந்த கசப்பு இல்லாமல் இருக்குமானால் அவைகள் மாறும். நீங்கள் மற்றவங்களை பார்க்காம உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தவறான காரியங்களை உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இன்றை முதற்கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.